இப்போது 3 பேரும் அவ்வேலையை ஒன்றாக செய்ய துவங்குகின்றனர். ஆனால் சி 2 நாட்களில் வேலையை விட்டுவிடுகிறார். எனில் ஏயும் பியும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் செய்ய முடிப்பார்கள்? மீதமுள்ள வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பார். ஏ பி சி அப்படின்னு சொல்லி 3 பேர் இருக்காங்க. ஏ ஒரு வேலையை 12 நாள்லையும், பி அதே வேலையை 15 நாள்லையும், சி அதே வேலையை 20 நாள்லையும் முடிக்கிறாங்க. இது 3க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த 3 பேர் செய்யக்கூடிய அந்த வேலையினுடைய அளவு அப்படிங்கிறது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஒரு பேனாவை வந்து பண்றாங்க அப்படின்னா, இது 3க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா வரக்கூடிய வேல்யூ தான் அவங்க பண்ணக்கூடிய பேனாக்களினுடைய எண்ணிக்கை போல. அவங்க பண்ணக்கூடிய வேலையை தான் கண்டுபிடிக்கணும். வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 60 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? அப்ப அவங்க 60 பேனாக்கள் செய்யறாங்க. ஏ வந்து 60 பேனாவை 12 நாள்லையும், பி 60 பேனாவை 15 நாட்கள்லையும், சி 60 பேனாவை 20 நாட்களையும் செய்யறாரு. அப்ப ஏ ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணிருப்பாரு? 60 டிவைடட் பை 12 போட்டோம்னா நமக்கு அவங்க ஏ வந்து ஒரு நாள் பண்ண வேலை கிடைக்கும். அப்ப 5 12 60. ஓகேங்களா? அப்ப ஏ ஒரு நாளைக்கு 5 பேனா செஞ்சிருப்பாரு. அடுத்து பி ஒரு 4 5 60. அப்ப பி வந்து ஒரு நாளைக்கு 4 பேனா பண்ணிருப்பாரு. அடுத்து சி வந்து ஒரு நாளைக்கு 3 பேனா பண்ணிருப்பாரு. 3 2 6. ஓகேங்களா? அப்ப ஏ ஒரு நாளைக்கு 5 பேனா, பி ஒரு நாளைக்கு 4 பேனா. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இப்போது 3 பேரும் அவ்வேலையை ஒன்றாக செய்ய துவங்குகின்றனர். 3 பேரும் அப்படின்னா அப்ப 3 பேரும் வேலை செய்யறாங்க. அப்ப ஏ ஒரு நாளைக்கு 5, பி 4, 3. அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பார்ப்பாங்க? 9 10 12. ஒரு நாளைக்கு 12 பேரை தயாரிப்பாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, ஒன்றாக சேர்ந்து துவங்குகின்றனர். ஆனால் சி 2 நாட்களில் வேலையை விட்டு விடுகிறார். சி என்ன பண்ணிடுறாரு? 2 நாள்ல வேலையை விட்டுறாரு. அப்ப அவங்க 3 பேரும் சேர்ந்து 2 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அதான் மீனிங். ஓகேங்களா? அப்ப 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 12 வேலை செய்வாங்க. 2 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அப்ப 2 × 12 2 12 24. அப்ப 60 பேனாக்கள்ல 2 நாள்ல 24 பேனாவை வந்து தயாரிச்சாங்க. அப்ப 60 - 24 = 36. இன்னும் 36 பேனா அப்படிங்கிறது நம்ம பண்ணணும். ஓகேங்களா? 36 பேனா பண்ணணும். 24 பேனா வந்து ஃபர்ஸ்ட் 2 நாள்லயே பண்ணி முடிச்சாங்க. அந்த 24 பேனா பண்ணதுக்கு அப்புறம் 2 நாளுக்கு அடுத்து சி என்ன பண்றாரு? போயிடுறாரு. அப்ப மீதமுள்ள வேலையை ஏயும் பியும் எவ்வளவு நாட்கள் முடிப்பாங்க? ஏயும் பியும் கூட்டினோம்னா 9. அப்ப ஏ பிளஸ் பி ஒரு நாளைக்கு 9 பேனா தயாரிப்பாங்க. ஒரு நாளைக்கு 9 பேனா. அப்ப 36 பேனாவை எத்தனை நாள் தயாரிப்பாங்க? மீதமுள்ள வேலையை தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப மீதமுள்ள வேலையை 36 பேனாவை எத்தனை நாள் தயாரிப்பாங்க? அப்ப 36 ÷ 9 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்குமா? 9 9 9 36. அப்ப 4 நாள்ல மீதம் இருக்கக்கூடிய 36 பேனாவை தயாரிப்பாங்க. அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். நன்றி.